இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு பெல் எடுத்துன்னு வந்தோம். அந்த பெல்லு வந்து என்ன ப்ராப்ளம் தெரில. வாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளார ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும். அது என்னான்ட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன பெல் இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்தாலே இதுதானா அப்படின்ட்டு தோணும். ஸோ வாங்க செஞ்சு பார்க்கலாம். யூசுவலாக பெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இருக்காது, சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே தான் இருக்கும் உள்ளார. அந்த ரிலேவை வச்சு தான் அந்த பெல்லே ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பெல், அதாவது வினை அப்படின்ட்டு, இது நான் வந்து ஏதோ வந்து ஒரு 250 ருபீஸ் ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த பெல்லோட ரேட்டே. ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம் தெரில, அது வந்து ஒர்க் ஆக மாட்டுது. சரி என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு திறந்து பார்த்தா உள்ளார வந்து டஸ்ட்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சூப்பராக பண்ணிவிட்டு மேலே வந்து என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா, நம்ம லைனில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்தா சூப்பராக வேலை செய்யுதுங்க. நீங்களே கேளுங்களேன் சவுண்டு. ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பெல்லு கிர்ருன்ட்டு செம்ம சவுண்டாக இருந்தது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா, அது வந்து ரஸ்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து லைன் கொஞ்சம் விட்டு போயிருந்தது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். உள்ளார ரிலே இருக்கும், மேலே வந்து ஒரு பிளேட் இருக்கும். அந்த ரிலே வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த பிளேட்டில் பட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த சவுண்டு கேட்குது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.